வணக்கம். மேலும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். இன்று நான் ஒரு தலைவரை பற்றி பேச வரவில்லை, ஒரு தலைமுறையை உருவாக்கிய தந்தையை பற்றி பேச வந்துள்ளேன். ஒரு அரசியல் தலைவரை பற்றி பேச வரவில்லை, அரசியலுக்கு மனிதநேயத்தின் முகம் கொடுத்த மகானை பற்றி பேச வந்துள்ளேன். யார் அந்த மகான்? ஒரு ஏழை சிறுவன், பசியால் வாடிய முகம், கிழிந்த சட்டை, வெறும் கால்கள், கையில் புத்தகம் இல்லை, ஆனால் இதயத்தில் ஒரு கனவு இருந்தது. நான் படிக்கவில்லை, ஆனால் என் நாட்டின் ஒவ்வொரு குழந்தையும் படிக்க வேண்டும் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மாமனிதர் நம் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜரே அந்த மகான். அவரை பற்றி உங்களிடம் பேச வந்துள்ளேன். ஒரு நாட்டின் செல்வம் தங்கத்தில் இல்லை, அந்நாட்டின் குழந்தைகள் கல்வியில் தான் உள்ளது என்பதை நிரூபித்து காட்டியவர் அவர். கல்விதான் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும் என நிரூபித்து காட்டியவர் அவர். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பாரதியின் வரிகளை உண்மையாக்க இரவும் பகலும் பாடுபட்டார் காமராஜர். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வாக்கை மனதில் கொண்டு பல ஏழைகளின் அகக்கண்ணாகிய அறிவு கண்ணை திறந்தவர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரிகளுக்கேற்ப மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கி அறிவுடன் உயிரையும் ஊட்டினார். ஏழை பணக்காரன் வேதனை ஒழிக்க அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் இலவச சீருடையை வழங்கினார். மாநிலம் முழுவதும் பல புதிய பள்ளிகளை கட்ட உத்தரவிட்டார். பழைய பள்ளிகள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டன. ஏழில் விழுச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றையவை என்றார் ஐயன் வள்ளுவர். காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் பல பொறியியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. அரசு கலை கல்லூரிகளின் எண்ணிக்கை மளமளவென உயர்ந்தது. இதை தவிர மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, திரைப்படக் கல்லூரி, IIT என்று அழைக்கப்படும் தொழில் பயிற்சி நிறுவனங்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டது. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்வதில்லை. எங்கள் வரலாற்று நாயகனே, முன்போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ? சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தந்திட்ட அறிவு பெட்டகமே, வானம் உள்ள காலம் வரலாறு உன்னை கூறும். காமராஜர் அவர்கள் தன்னலமற்ற தொண்டிற்காக இந்திய அரசு பாரத ரத்னா விருதினை வழங்கி அவரை பெருமைப்படுத்தியுள்ளது. காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. நாடு மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். நீ ஆண்டதோ 9 ஆண்டுகள், உன் சாதனைகள் பேசுகின்றது பல 100 ஆண்டுகள். பொற்கால ஆட்சி என்றவுடன் கண்முன் வந்து நிற்கின்றது உன் ஆட்சி. ஒவ்வொரு அரசியல் தலைவரும் எப்படி ஆள வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற கேள்விகளுக்கு ஒரே விடை காமராஜர். ஆண்ட போதில்லை தலைக்கணம், தமிழ்நாட்டிற்கு நீதான் இலக்கணம். ஒவ்வொரு பள்ளி மணியின் ஒளியிலும், ஒவ்வொரு புத்தகம் திறக்கும் தருணத்திலும், ஒரு விவசாயி நம்பிக்கையுடன் கிடைக்கும் ஒவ்வொரு விதையிலும் அமைதியாக சிரித்துக் கொண்டிருக்கிறார் நம் கர்மவீரர் காமராஜர். ஐயனே, உன்னை வாழ்த்த வயதில்லை, வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.